கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 40வது வசனம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் வசனம் 40. நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஆபிரகாமால் தன்னுடைய வேலைக்காரனுக்கு சொல்லி அனுப்பப்பட்ட ஒரு வார்த்தை. ஆபிரகாம் தன் வேலைக்காரர்களில் மூத்தவரை அழைத்து அவரிடத்தில் சொல்லுகிறார், என்னுடைய ஜனத்தினிடத்தில் நீ சென்று என் பிள்ளைக்கு நீ ஒரு பெண்ணை பார்த்து கொண்டு வா என்று அனுப்புகின்றார். அப்பொழுதுதான் அவர்கள் உடன்படிக்கை செய்து கொள்ளும் பொழுது இந்த வார்த்தையை ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் வழிபடுகின்ற ஆண்டவர் உன்னோடு கூட தம்முடைய தூதனை அனுப்புவார், மேலும் உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் கடவுளை வழிபடும் பொழுது, மெய்யான தெய்வமாகிய நம்முடைய ஆண்டவரை நாம் வழிபடும் பொழுது, கடவுள் நம்முடைய தேவைகளிலே அவர் எவ்வளவு தூரம் நம்மோடு கூட ஒன்றிணைந்து போகின்றார் என்பதை குறித்து இங்கே படிக்கின்றோம். ஈசாக்குக்கு பெண் வேண்டும். ஆபிரகாம் பெண் திருமணம் செய்து வைக்க தீர்மானிக்கின்றார். ஆனால் அந்த பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்காக தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பும் பொழுது அந்த வேலைக்காரன் சொல்லுகின்றான், சரி நான் போகின்றேன், ஒருவேளை பெண் என்னோடு கூட வர சம்மதிக்கவில்லை என்றால் நான் உங்களிடத்தில் செய்து கொண்ட இந்த உடன்படிக்கை பொருத்தனைக்கு என்ன ஆகும் என்று கேள்வி சொல்லும் பொழுதுதான் அந்த ஆபிரகாமுடைய வார்த்தை இப்படி வருகிறது, இல்லை இல்லை, நான் வழிபடும் கர்த்தர் உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். நான் நம்பி இருக்கிற கடவுள் தம்முடைய தூதனை உன்னோடு கூட அனுப்புவார். அங்கே உனக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் எனக்கு வேண்டியது என்ன என்பதை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று இங்கே ஆபிரகாம் குறிப்பிடுகிறதை பார்க்க முடியும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கூட நீங்கள் வழிபடுகின்ற கடவுள், நீங்களும் நானும் நம்பி இருக்கின்ற ஆண்டவர், நீங்களும் நானும் விசுவாசிக்கின்ற ஆண்டவர், நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இதன்படியே கர்த்தர் என்னை நடத்துவார் என்று சொல்லி காத்திருக்கின்ற நமக்கு ஆண்டவர் செய்கிறவைகள் என்ன? நம்முடைய பிரயாணங்களை, நம்முடைய முயற்சிகளை, நம்முடைய தேவைகளை அவர் வாய்க்க பண்ணுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும், ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், ஒரு சிறிய ஃபேக்டரியை நடத்துகிறவர்களாக இருக்கலாம், அல்லது மிகுந்த பண நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறவர்களாக இருக்கலாம், அரசாங்கத்தில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுகிறவர்களாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை நிறைவேற்றி தரும்படி, உங்களுடைய முழு பிரயாசங்களிலும் உங்களுக்கு உதவி செய்யும்படி கடவுள் தம்முடைய தூதனை உங்களோடு கூட அனுப்புவார். உங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க செய்வார். நீங்கள் ஒரு வெற்றி உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும். ஏன் என்றால் நாம் நம்பி இருக்கிறவர் அவ்வளவு அருமையான ஆண்டவர். ஒருவரையும் கைவிடுகிற கடவுள் அல்ல, ஒருவருக்கும் அவர் தீங்கு செய்கிற கடவுள் அல்ல, ஒருவரையும் அறியாத கடவுள் அல்லவே அல்ல. உன்னை எனக்கு யாரென்றே தெரியாதே என்று ஒருவேளை மனிதர்கள் சொல்லுவார்கள், நம் குடும்பத்தினர் சொல்லுவார்கள், அல்லது நீண்ட நாட்கள் பாராமல் இருந்த நண்பன் நம்முடைய பெயர் முதற்கொண்டு அனைத்தையும் மறந்து போயிருப்பான். ஆனால் கடவுள் நம்முடைய தேவைகள் என்ன என்பதையும் நம்முடைய நிலைமையையும் நாம் உணர்ந்து கொள்வதற்கு முன்பதாகவே அவர் அறிந்திருக்கின்ற ஆண்டவராயிருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அற்புதமான வார்த்தை, நான் வழிபடும் கர்த்தர். சொல்லுவீங்களா? நான் வழிபடும் ஆண்டவர்,
நான் ஆராதிக்கின்ற என்னுடைய ஆண்டவர், நான் நம்பி இருக்கிற என்னுடைய கடவுள் தம்முடைய தூதனை எனக்கு முன்பாய் அனுப்புவார். என் பிரயாணம் மாத்திரமல்ல, என் எல்லா பிரயாசங்களிலும் ஆண்டவர் எனக்கு வெற்றியை கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆம், நாங்கள் வழிபடுகின்ற நீர் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டீர். எங்களுடைய எல்லா பிரயாசத்திலும் எங்களுக்கு அற்புதங்களை செய்வீர். அதற்காய் தோத்திரம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.